ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. ரகுராம் வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. எதுவுமே கனவு இல்லை. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம ஜானகி அம்மா இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. அவங்கள வந்து பார்க்குறாங்க. நம்ம மாயா நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்பட்டோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கலை. மாயா, நீ இந்த குடும்பத்துக்கு நான் இருந்தாலும் சரி, நான் வெளியூர் போனாலும் நீ வேலி போல் சூப்பராக வந்து குடும்பத்தை வந்து பார்த்துட்ருக்க. நீ மட்டும் இல்லைனா தனாவோட நிலைமையை நினச்சாலே எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் நான் எல்லார்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டேன். இனிமேட் பிரச்சனையே இல்லை. அப்போ நான் சீனுவும் வந்து உன்னை ஏற்றுப்பான்ல. ஆமாம், இதை பற்றி கவலையே பட வேணாம் பெரியம்மா. நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இனிமேட் இருக்கலாங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா அப்போன்னு பார்த்து ரகுராம், சரி போதும், ஒவ்வொரு வாட்டியும் புவனேஸ்வரிக்காக நான் பொறுத்து பொறுத்து போனேன். அவள் இன்னமும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். தப்பான இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவள் நம்ம குடும்பத்தை பழிவாங்கணுன்னே முடிவு பண்ணிட்டா. எல்லாத்துக்கும் போதும் போதும்னு சொல்லிகிட்டே போனா. தனாக்காக நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன். தனா என்னோட பொண்ணு, என்னோட செல்ல பொண்ணு. எனக்கு பிடிக்காத முடிவு எடுத்திருக்கலாம் தனா. ஆனால் அதுக்குன்னு ஏன் பொண்ணு இல்லாமல் ஆயிடுமா? கதிர் தான் என்னோட மாப்பிள்ளை. இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டையை எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. புவனேஸ்வரியிலேருந்து எல்லாரும் ரகுராம் கிட்ட வந்து சொல்லுவாங்கன்னு எதிரே பார்க்கல. எல்லா விஷயமும் ரகுராமுக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு. இனிமேட்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ப்ளே பண்ணணும். ரகுராம் எப்படி இருந்தாலும் தனாவை நிச்சயம் ஒரு மனுஷியாக கூட பார்க்க மாட்டான். ஏன்னா தனா வந்து ரகுராமோட பொண்ணாக இருக்கலாம். ஆனால் ரகுராம் பற்றி எனக்கு எல்லாமே வந்து தெரியும். அவனுக்கு பிடிக்காத விஷயத்த யாராவது செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள தண்ணி தெளித்த மாதிரி விட்டுருவாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. புல்லட்டில் மாதம் வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம ரகுராம். அப்போன்னு பார்த்து, ஏய் புவனேஸ்வரி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டை வந்து பூட்டிட்டு இருக்க கேட்டை வந்து எட்டி உதைக்கிறாங்க. மாதம் வந்து திறக்குது. கட்டையை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. போனா போகட்டும் போனா போகட்டும்னு விட்டால் என்னை சோதிக்கிறீங்களா? இந்த ரகுராம்னா யாருன்னு பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ரகுராம் வேணாம், இங்கே 10 பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, அப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு பசுபதி சொல்கிறாங்க. என்னது 10 பேரா? உனக்கு தான்டா ஆள் வேணும், நானே 20 பேருக்கு சமம்டா, முடிஞ்சா வர சொல்லடா பார்ப்போன்னு சொல்லி செம மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லாரும் வந்து ரகுராமை வந்து அடிங்கடா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வராங்க. இந்த ரகுராம் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வயசாகிடுச்சு, அடிக்க முடியாதுன்னு நினச்சியான்னு சொல்லி வேட்டியை மடித்து வச்சுட்டு டிஷும் டிஷும் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்து பறக்கிறாங்க. சார், ரகுராம் பழைய ரகுராமாக தான் சார் இருக்காங்க. தேவையில்லாமல் வந்து நம்ம சண்டை போட வேணாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிக்கங்க. மன்னிச்சிருங்க சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட ஆளுங்களை எல்லாரும் வந்து ஜகா வாங்கிட்டு அங்கேருந்து வந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒன்றும் உங்களை அடிக்கிறதுக்காக வரல. நான் முக்கியமான ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவங்க வாங்கி தான் ஆகணும். வேறு வாய்ப்பே இங்கே கிடையாது. தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னோன்னே அவங்க எல்லோரும் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம், என்னடா பசுபதி, உங்ககிட்ட காசு பணம் இருக்குன்னா நீ என்ன வேணான்னு செய்வியா? ஏன் என்கிட்ட காசு பணம்லாம் கிடையாதா? என் பொண்ணு தனடா எனக்கு பிடிக்காத முடிவை எடுத்துட்டு அவன் மாட்டுங்க வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம். நான் இன்னமும் தனா மேலே மன வருத்தமாக தான் இருக்கேன். கதிரை நான் ஏற்றுக்கிறேனா இல்லையா அதெல்லாம் எங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்குன்னு நீங்கள் தனாவுக்கு வந்து எதிராக வந்து காயின் ஊற்றுவீங்க. இதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேனா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நான் உங்கள் எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. ஆல்ரெடி பஞ்சாயத்தில் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அது ஊர் தலைவராக நான் சொல்ல வேண்டியதை எல்லாரும் மத்தியிலையும் வந்து சொல்லிட்டேன். ரகுராம், நீ அவன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டான். இனிமேட்டு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே நீ பேசுறது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நீ சேர்லேயே அங்கே உட்காராத அளவுக்கு நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து பேசும்போது கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம், ஏய் அந்த சேருக்கெல்லாம் ஆசைப்படுறது நீ தான்டா. என் பொண்ணு வாழ்க்கைக்காக இங்கே வந்திருக்கேன். இன்னொன்று சொல்லி தான் பாரு, யாரும் நம்புவாங்களா இல்லையா? ரகுராம்னா யாருன்னு இன்றைக்கி தெரிய போகுது உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா நேரம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வேணாங்க, மன்னிச்சிருங்க, செஞ்சதெல்லாம் தப்பு தான். நீ திருந்த போகிற. நான் இந்த பக்கம் போனதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்னடா சொல்லுவ? அடுத்தது இன்னும் பெருசாக ஏதாவது திட்டம் போடணும்னு சொல்லுவீங்களடா. இதைத்தானடா ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள்லாம் செஞ்சிகிட்டு இருக்கீங்க. உங்களை நான் மன்னிக்க தயாராக இல்லை. தனாவோட அப்போ நான் இங்கே வந்திருக்கேன்டா. என்னோட விஸ்வரூபத்தை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தியை கன்னத்தில் பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல உடனே, வேணா ரகுராம், தப்பு பண்ணாத, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ நினச்சிக்கிட்டே இருப்ப. ஆனால் இந்த ரகுராம் என்ன தெரியுமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுக்கிறாங்க. கார்த்தியை வந்து டிஷும் டிஷும் பண்ணுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி போதும் விட்டுரு,
சும்மா சும்மா வந்து ஒதுங்கி போகிறேன்னு நினைக்காத, என்னால் ஏறி மிதிக்கவும் முடியும். தேவையில்லாமல் என்னென்ன காமெடி பீஸுன்னு நினச்சிங்களாடா நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. நான் பிரச்சனை வேணான்னு நினைக்கிறேன். ஆனால் வர பிரச்சனை என் பொண்ணுக்காகன்னு தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை பேர் வந்தாலும் சோலோவாக சமாளிப்பான்டா இந்த ரகுராம். பார்த்துக்க, இன்னொரு வாட்டி நீ கதிர்கிட்டேயோ என் பொண்ணுக்கிட்டேயோ ஏதாவது ஒன்று வம்பிழுத்ததா தெரிஞ்சிச்சு, ரகுராம் தேடி உன்னை நோக்கி வருவான். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை யார் சமாளிப்பாங்க? உன்னையும் நான் அரசல் புரசலாக வந்து விசாரித்தேன். நான் பார்த்தது முடிவெடுத்தது எல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இன்னொரு வாட்டி எங்கள் விஷயத்தில் நீ தலையிட்ட நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பசுபதி வந்து தடுக்கிறாங்க. ஒரு பக்கம் பசுபதியை தள்ளி விட்றாங்க. என்னடா சொன்னது புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கார்த்தி மாட்டுக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாமல் சொல்கிறாங்க. பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரகுராம் மாட்டுக்கும் போக பார்க்குறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரகுராம். அவருக்கு போகணுன்னு சொன்னாலும் மனசுக்கு கேட்கல. திருப்பியும் கார்த்திக் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? நீ இஷ்டத்துக்கு வந்து பேசுவ. என்னென்னலாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது? நீ ஏதோ ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னியாமே பஞ்சாயத்தில், இப்போ சொல்கிறா பார்ப்போம். அதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்து நடந்துக்க, சும்மா சும்மா வர மாட்டேன்னு சொல்லி திருப்பியும் கன்னத்தில் பலாருன்னு அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி மாட்டுக்கு நல்லா அசந்து தூங்குறாங்க. இதெல்லாம் தேவையா ரகுராம்? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லலான்னு வராங்க. பசுபதி ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ சொல்ல வந்த வார்த்தையை முழுசாக சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு அத்திரடியாக மாஸ் பண்ணுறாங்க. ரகுராமுக்கு வேறு லெவலில் வந்து மாஸ் சீனாக வந்து வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். திருப்பியும் புல்லட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க மாட்டுக்கு மாசாக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. எல்லா பிரச்சனையும் வந்து சுமூகமாகிடுச்சு. இனிமேட் நம்ம வாழ்க்கையில் கவலையே பட வேணாம், ரகுராம் நல்லாவே வந்து புரிஞ்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி, என்னடா அது வீட்டில் நடக்கிற விசேஷத்தெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே வந்து நல்லது நடந்துருமோ இந்த வீட்டில்? அதை நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சாரு எப்படா இந்த வீட்டில் நிரந்தரமாக தங்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும், என்னங்கண்ணா இப்படியெல்லாம் நடந்துருச்சு, இனிமேட் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஆமாம், நமக்கும் வந்து சுத்தமாக வந்து யோசிக்கவே முடியாத அளவு ரகுராம் வந்து இப்படியெல்லாம் முடிவெடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. இத்தனை வருஷத்தில் அவனோட கோபம் இந்த அளவுக்கு இருந்து நானும் பார்த்ததில்ல, யாரும் பார்த்ததில்ல. வேணாமா, இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடலாம். இனிமேட்டு நம்ம ஏதாவது அவங்க பக்கம் போனாங்கன்னா அது சரிப்பட்டு வராது. என்னென்ன அசிங்கப்பட்டு நிற்க சொல்கிறியா? ரகுராம் வேணால் அவ்வளோ மாஸ் பண்ணலாம், ஆனால் இந்த புவனேஸ்வரி யாருன்னு கூடிய சீக்கிரம் காட்டுறேன். முதல்ல கார்த்தியை கூட்டிகிட்டு போவோமா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இவன் வேற தூங்கிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து தண்ணி தெளித்து எழுப்ப பார்க்குறாங்க. உடனே வந்து எந்திரிக்கிறாங்க. என்னப்பா அது, எதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியாமல் கை கட்டி நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க கிட்ட தான் இத்தனை நாளாக வந்து நம்ம பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தோமா? ரகுராம், இன்னும் நீ கோவத்தை பார்க்கல. அவனோட கோபம் இதை விட அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு யோசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். இனிமேட்டு அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லைப்பா, நம்ம ஏதாவது செய்யணும்ப்பா.